அடம் 360 நேயர்களுக்கு இந்நேரத்து தமிழ் வணக்கங்கள். உலகத்தினுடைய பதட்டமான ஒரு சிச்சுவேஷனுக்கு தற்போது காரணமாக இருக்கிறது வெனிசுலா நாட்டினுடைய எண்ணெய் வளம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஆம், உலகத்தை மிகவுமே பதட்டமான ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறது இந்த எண்ணெய் வளம். இந்த எண்ணெய் வளத்துக்கு பின்னாலே இரண்டு மிகப்பெரிய அரசுகள்னு சொல்லலாம். அதாவது உலகினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்களான ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதிக்கொள்கின்றன. இந்த மோதல்களுக்கு பின்புலத்தில் இருக்கிற விஷயம் அண்மையில் நடந்த மதுரோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற வெனிசுலா நாட்டினுடைய அதிபரனுடைய கைது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய இந்த கைதனுடைய பின்னணிகளையும் தற்போது வரை அதில் நடந்திருக்கிற இந்த ரெக்கார்டிங் நடக்கிற நேரம் வரைக்கும் அங்கே நடந்திருக்கிற அப்டேட்டுகளை மட்டும் இல்லாமல் இந்த வெனிசுலா நாட்டினுடைய அதிபரனுடைய கைதானது இலங்கை அரசுக்கு எவ்வாறான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது, அதே போல ஈழத்தமிழர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு செய்தியை கொடுக்கிறது, இவ்வாறான பல படிநிலைகளில் நாம் விரிவாக ஆராய இருக்கிறோம். அதாவது கச்சா எண்ணெய், பெட்ரோலியத்தினுடைய மூலவளம், அல்லது இலங்கையினுடைய தமிழ் நம்ம சொன்னோம் என்று சொன்னால் மசகு எண்ணெய். இந்த மசகு எண்ணெய்க்கான வியாபார போட்டியில் அமெரிக்கா வெனிசுலாவை இறுக்கமாக பிடித்து கொண்டதுன்னு சொல்லலாம். இதனுடைய ஒரு உச்சபட்சமாக சென்று அந்த அரசினுடைய பணத்தை கொடுக்காமலேயே நாம் கண்டிப்பாக அந்த எண்ணெயை பறிப்போம் என்ற அளவுக்கு பொதுவெளியிலேயே ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இது மிகப்பெரிய அளவிலான சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த தருணத்தை பயன்படுத்திய ரஷ்யா என்ன செய்தது, அந்த நாட்டினுடைய பணத்தை கொடுத்து அவர்கள் சொல்லுகிற அந்த எண்ணெயை வாங்கிக் கொள்வோம் என்று சொல்லி ரஷ்யா களமிறங்கியது. இந்த அமெரிக்க ரஷ்யா போட்டிக்கு நடுவே சிக்கிக் கொண்ட வெனிசுலா அதிபர் மீது மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளை எல்லாம் அமெரிக்கா சுமத்தி இருந்தது. போதை பொருள் கடத்தலினுடைய மையமாக இருக்கிறது. இப்படி பல குற்றச்சாட்டுகள். அவர் இரவோடு இரவாக அவரும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த மதுரோ என்பவர் ஒரு ஓட்டுநராக இருந்து, ஒரு சாரதியாக இருந்து, அந்த நாட்டினுடைய முதல் மகனாக அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தவர் அப்படி என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே கைது செய்யப்படுகின்ற இந்த மதுரோவும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவினுடைய டெல்டா படையால அவர் இரவு நேரத்தில் அவருடைய வீடு சுற்றி வளைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார். அமெரிக்கா நீதிமன்றத்திலே கொண்டு போய் அவர்கள் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். ஆஜர்படுத்தப்படுகின்ற பொழுதும் முதல் விசாரணை தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. தான் வெனிசுலாவின் நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொல்லி அவர் இன்று வரைக்கும் சொல்கிறார். அவருடைய மனைவியும் தான் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய மனைவி, முதல் பெண்மணி என்பதை அவர்கள் துணிகரமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதானே உண்மை. நிச்சயமாக ஒரு நாட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு அதிபரை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் அங்கு இருக்கிற நீதிமன்றங்கள்ல ஆஜர்படுத்துவது சரிதானா? இது சர்வதேச விதிகளுக்கு எதிராக இல்லையா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் எழுந்தாலும் கூட இதுதான் தற்போது அரசியல் நிகழ்ச்சி நிரல்ல, உலக அரசியல்ல நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த நிலையில் நாம் இந்த வெனிசுலாவில் நடந்த இந்த அரசியல் மாற்றம் ரஷ்யா வெனிசுலாவுக்கு உதவுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது தொடர்ந்து என்னாகிறது, ரஷ்யாவிற்கு விற்கப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா அடாவடியாக கேப்சர் பண்ணுகிறது. அதுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே அந்த கச்சா எண்ணெய் வேறு அடுத்திருக்கிற அந்த பரல்கள் கொண்டு வர்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. இப்படியான செய்திகள்லாம் வருது. இம்மாதிரியாக இருக்கிற தருணத்தில் இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பதட்டத்தையும் போர் மூலமா அப்படின்ற ஒரு அபாயத்தையும் ஏற்படுத்துமா அப்படி என்பது உலக அரங்கில் இப்போ மிகப்பெரிய பேச்சாக இருக்கிறது. நாம் நமது விடயத்துக்கு வந்துடலாம். இந்த வெனிசுலாவினுடைய அதிபர் கைதுக்கும் இலங்கை அரசுக்கும் அல்லது நமது இனத்துக்குமான சம்பந்தம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லதை நாம் பார்த்தால், இறுதி யுத்தத்தில், அதாவது 2009 நிகழ்த்தப்பட்ட அந்த துன்பியல் நிறைந்த இன அழிப்பு, அந்த இன அழிப்புக்கும் இந்த வெனிசுலா நாட்டிற்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த வெனிசுலா நாட்டினுடைய கருத்தியல் என்பது நிச்சயமாக இந்த 2009 இன அழிப்புக்கு ஒரு ஊக்கியாக இருந்திருக்கிறது என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அது என்ன அப்படி என்பதை இப்போது நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல வெனிசுலா நேரடியாக இந்த
ஈழத் தமிழர்களினுடைய அரசியலில் தாக்கத்தை செலுத்தவில்லை என்றாலும் மறைமுகமாக தாக்கத்தை செலுத்தியிருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழின அழிப்புக்கு பிறகு கூட எமக்கான நீதியை தொடர்ந்து பெற முடியாமல் தடுக்கும் சில கருவியாகவும் இருந்திருக்கிறது, ஒரு ஊக்க சக்தியாகவும் இருக்கிறது. இதற்கு காரணமும் சொல்லப்படுகிறது அரசியல் ஆய்வாளர்களால். என்ன வகையான காரணம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஏகாதிபத்திய எதிர்ப்பு மனநிலை. குறிப்பாக இந்த ஒரு வார்த்தை இன்று உலக அரசியல்ல எவ்வளவு ஆபத்தான போர்வையாக மாறி இருக்கிறது அப்படி என்பதை மிக ஆணித்தரமாக கோடிட்டு காட்டுகிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். எவ்வாறு அப்படி என்பதை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். உலகின் தேசிய இனங்கள் இதன் மூலமாக வேட்டையாடப்படுகிறது, இன அழிப்புகள் நியாயப்படுத்தப்படுகிறது, அரச பயங்கரவாதம் பாதுகாக்கப்படுகிறது. குறிப்பாக நாம் ஜெனீவாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் எமக்கான நீதி கதவுகளை, அதாவது ஈழத்தமிழர்களுக்கான நீதி கதவுகளை தட்டுகிற போது உலகின் பெரும்பாலான கம்யூனிச நாடுகள் அதே போல இன அழிப்பு செய்த அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியவில்லை. இதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். தொடர்ந்து நாம் பார்ப்போமானால், தமிழின அழிப்பின் போது இதே நிலைப்பாட்டில் தான் இந்த கம்யூனிச நாடுகள் இருந்தது என்பதையும் யாராலும் மறுத்துவிட முடியாது. மார்க்சிசமாக இருக்கட்டும், கம்யூனிசமாக இருக்கட்டும், உலக அரசியல் கோட்பாடுகளையே இறுதி யுத்தம், அதாவது நந்திக்கடல் மீள் பரிசீலனை பார்த்து அதன் மூலமாக சில உண்மைகளை தேடக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளிவிட்டிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த 2009 முள்ளிவாய்க்கால் போராடும் தமது சுய நிர்ணய உரிமைகளை தேடும் இனங்களினுடைய கோட்பாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடுத்த நகர்வாக, அல்லது இதுவரை இருந்த கருத்தியல்களை மீள் பரிசீலனை செய்யக்கூடிய கருத்தியலாக இருந்தது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்கான காரணம் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல பல கருத்தியல்கள் இந்த இடத்திலே வலுவிழந்து போயிருந்தன, கையறு நிலையற்று போயிருந்தன. ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் எந்த வகையான உதவிகளையும் செய்ய முடியாத ஏகாதிபத்திய எதிர்ப்பு மனநிலையில் இருந்த காரணத்தால் இவ்வாறான தோல்வி நிலை புள்ளிகளை சந்தித்தது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் இங்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். குறிப்பாக மேற்குலக நிகழ்ச்சி நிரல். இந்த கருத்தியல்களை கடந்து மேற்குலக நிகழ்ச்சி நிரல் தொடர்பில் நாம் வந்தோம் என்று சொன்னால், மேற்குலக அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு இயைந்து அவர்கள் சொல் கேட்டு போராடியவர்கள் போராளிகள் ஆகிறார்கள். அந்த மேற்குலக அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது மேற்குலக அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை மாற்ற முற்படுபவர்கள் யாராகி போகிறார்கள்? தீவிரவாதி ஆகி போகிறார்கள். அந்த வகையில முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது யார் என்று சொன்னால் நெல்சன் மண்டேலாவை. நெல்சன் மண்டேலா ஆரம்ப காலத்திலே அவர் ஒரு தீவிரவாதியாகவும் அதற்கு பிறகு அவர் ஒரு போராளியாகவும் மாற்றப்படுகிறார், மாறியிருக்கிறார். உலகம் அப்படித்தான் அவர்களை பார்த்திருக்கிறது. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுகிற சில விஷயங்களாக இருக்கிறது. அவர் பின்னிய நாட்கள்ல மேற்குலகினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு உடன்பட்டு நகர்ந்தார். அதனாலே அவர் ஒரு போராளியாக இன்று வரைக்கும் கொண்டாடப்படுகிறார், சித்தரிக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம். தொடர்ந்தும் பல தலைவர்கள் இந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தியல் நகர்ந்தது அப்படி என்பதற்கான உதாரணமான சில விஷயங்களையும் நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த இடத்தில் முக்கியமாக இவர்களுக்கெல்லாம் ஒரு முரண்டு பிடித்து கொண்டு அல்லது நான் என் நிலையில் உறுதியாக இருப்பேன் என்று இறுதி வரை நின்றவர் தான் மேதகு அவர்கள். அதனால்தான் அவர் இன்று வரை மேற்குலகாலும் சரி உலகத்தாலும் சரி இன்று கூட அவருடைய பெயரை கூட இந்த தளத்தில் உச்சரிக்க முடியாத அளவுக்கு பயங்கரவாத பட்டியலில் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்றார். அவர் மேற்குலக ஒழுங்கை முற்றுமுழுதாக மாற்றவும் முயன்றார். அவர் மேற்குலக நிகழ்ச்சி நிரலோடு ஒருபோதுமே அவர் ஒத்துப்போகவில்லை. அவர் சமரசமாகவில்லை என்று சொல்லலாம். அவர் யாருக்கும் அடங்கவில்லை. அவர் தனித்துவமான ஒரு அரசியல் கருத்தியலாகவே மாறியிருக்கிறார் என்பதும் வரலாறு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அடுத்து நாம் ஃபிடல் காஸ்ட்ரோவை எடுத்துக்கொண்டோம் என்றால், இவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு அப்படி என்ற ஒரு பேர்ல ஒரு சர்வதேச கருத்தியலை உருவாக்கி இருந்தார். சிறிய இனங்களை காப்போம் என்ற வகையில
போராடுகிற இனங்களுக்கு எதிராக ஒரு அரச பயங்கரவாதத்துக்கே அவர் துணை நின்றார் என்றால் அதையும் உங்களாலும் யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக தமிழீழம் அதற்கான ஒரு உயிருள்ள சாட்சியாக இருக்கிறது. இன்று தமிழீழம் அதற்கான மிகப்பெரிய உண்மை. ஏனென்று சொன்னால் இந்த நாடுகளெல்லாம் யாருக்கு ஐநாவில் வாக்களித்தார்கள் என்பது யாராலும் மறுதளிக்க முடியாத ஒன்று. அதற்கான சில உதாரணங்கள் தான் இங்கே தரப்படுகிறது. ஜசீர் அரபாத் பாலஸ்தீன கூட என்ன மாதிரியான விஷயங்களை செய்ததென்றால், தமிழின எதிர்ப்புக்கு குரல் கொடுக்கவில்லை, அதாவது தமிழின அழிப்பு எதிர்ப்புக்கு இவர்கள் குரல் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த அழிப்பை செய்த இலங்கை அரசுக்கு பரிசில்களையும் பதக்கங்களையும் அதே நேரத்தில் ஒரு பெரிய கேடயங்களையும் கொடுத்து அவர்களை கௌரவிக்கும் வேலையிலும் இந்த பாலஸ்தீனம் ஈடுபட்டது என்பதை யாராலும் மறக்க முடியாது. இந்த இடத்துல தான் நந்திக்கடல்ல சில முடிவுகளையும் அல்லது நந்திக்கடல் ஒரு மிகப்பெரிய கருத்தியலையும் இந்த உலகத்துக்கு விட்டு செல்கிறது. ஃபிடல் காஸ்ட்ரோவாக இருக்கட்டும், ஜசீர் அரபாத்தாக இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், இவர்கள் உலகுக்கு கொடுத்து விட்டு போன இந்த விடுதலை கருத்தியல்களை எல்லாம் மாறுபட்டு இந்த நந்திக்கடலுக்கு பின்னதான இனங்களுக்கான விடுதலை கருத்தியல் அப்படின்றது ஒரு அடுத்த கட்ட நகர்வையும் மேதகுவினுடைய பெயரோடு சேர்ந்து வருகின்ற அந்த நிசத்தையும், அதாவது அந்த கருத்தியலையும் கொண்டிருக்கிறது அப்படி என்ற ஒரு கருத்தாடலுக்கு வரலாம். சரி, இவை அனைத்துமே இந்த வெனிசுலாவினுடைய நடந்த இந்த அரசியல் மாற்றங்களுக்கு பின்னதாக இருக்கிற இந்த ஈழத்தமிழர்களுடைய தொடர்பு நிலைகளை நாம் பார்த்தோம். அதுக்கு பின்னதாக இலங்கை ஒரு எச்சரிப்புக்கும் உள்ளாகிறது. அது எப்படி என்பதை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக இந்த வெனிசுலாவில் நடந்த இந்த கைது, அதற்கு பிறகு அந்த நாட்டை பிடிக்கின்ற யுஎஸ்ஏனுடைய அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் ஒரு 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 பேட்டர்னாக இருக்கிறது என்பதையும் அரசியல் ஆய்வாளர்களும் இந்த குளோபலைஸ்டாக பொலிட்டிக்ஸை ரெஃபர் பண்றவர்களும் சில ஒரு பேட்டர்ன்ஸை சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், நேற்று ஈரான், இன்று லிபியா, அதுக்கு பிறகு இதுக்கு முன்னதாக சிலி, ஈரான், பனாமா, இப்படி இந்த பேட்டர்னிலான இந்த வரிசைகள் நாடுகளினுடைய பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகிறது. இப்போது வெனிசுலா அடுத்து எந்த நாடாக இருக்கும் என்ற அந்த கேள்விக்குத்தான் இலங்கைக்கு விடுகின்ற எச்சரிக்கை மணி ஒலிக்கிறது. நிச்சயமாக எப்படியான ஒரு சிக்கல் நிலைக்குள் இலங்கை இருக்கிறது, அல்லது இந்த மாதிரியாக ஒரு கேப்சரை எப்படி எந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த உலக நாடுகள் மத்தியிலே இந்த அமெரிக்கா கையாளும் என்பது தொடர்பிலும் ஆராய்வு ரீதியான ஒரு கட்டுரையில் வெளிவந்த சில குறிப்புகளைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குறிப்பாக இன்று இலங்கை பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கிறது, அரசியல் ரீதியாக நிலை குலைந்திருக்கிறது, சமூக ரீதியாக நம்பிக்கை சரிந்திருக்கிறது, இனப்பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது, கடன் அரசு தோல்வியடைந்திருக்கிறது, மக்கள் நம்பிக்கையும் சிதைவுற்றிருக்கிறது. இவை எல்லாமே இலங்கைக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளாகவும் இருக்கிறது. இவை அனைத்துமே ஒரு நாட்டை இன்டர்வென்ஷன் ஸ்டேட்டாக மாத்துகிற ஒரு தன்மைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பணமில்லை, அரசாங்கமே தடுமாறுகிறது, மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு அரசாங்கத்திற்கு உரிய அந்த கிரெடிபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது இது ஒரு ஃபெயிலியரான ஒரு ஸ்டேட்டாக மாறிவிடுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு நாட்டுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அதுபோல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஒரு நாட்டை அந்நிய நாட்டினுடைய ஆதிக்கம் முற்றுமுழுதாக செயல்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு நாட்டை தள்ளுகிறது என்று சொல்கிறார்கள். அத்துணை சூழ்நிலைகளும் இப்பொழுது இலங்கையில் இருக்கிறது என்பதுதான் இந்த ஆய்வாளர்களினுடைய ஒரு முடிவாகவும் ஒரு பொருளாகவும் இருக்கிறது. எப்போதுமே அமெரிக்கா டாங்கிகளுடன் போராடுவதற்கு எந்த நாட்டுகளுக்குள்ளேயும் வருவதில்லை. எப்படியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா காய் நகர்த்தும் என்று சொல்லியும் சொல்கிறார்கள். ஏற்கனவே இலங்கை மீதான சில
குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஒரு போதைப் பொருள் ஹப்பாக இருக்கிறது என்று சொல்லியும், துறைமுகங்கள் சம்பந்தமான சில சிக்கல்கள் இருக்கிறது, இந்திய பெருங்கடலோட பாதுகாப்பு பிரச்சனையில் அல்லது பாதுகாப்பில் மிக முக்கியமான ஒரு கேந்திர நிலையமாக இருக்கிறது, சீனாவுடனான போட்டிகள் இருக்கு, IMF-இனுடைய கடனுக்குள் இலங்கை சிக்கி கொண்டிருக்கிறது. இந்த IMF-இனுடைய கடன் என்று சொன்னால் அதை சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. இது ஒரு வகையில என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இது அது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்றது, இந்த கடன் என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒரு சக்கர ரீதியில் மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், சில கட்டமைப்புகளை மாற்றக்கூடிய தாக்கத்தையும் இது ஏற்படுத்தும் அப்படி என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். இந்த நிலையில துறைமுகங்கள், மின்சாரம், எரிபொருள், நிலம் எல்லாமே விற்பனைக்கு வந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதார ரீதியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள், ஏற்கனவே பொருளாதார சரிவை சந்தித்து அரசுகள் மாறி இருக்கிறது. அதற்கு பிறகு அண்மையில் நடந்த மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம் என்பதே மிகப்பெரிய அளவிலான ஒரு கையறு நிலைக்கு இலங்கையை தள்ளி இருக்கிறது. இவ்வாறு பொருளாதார ரீதியிலான பிரச்சனையையும் இலங்கை தற்போது சந்தித்து கொண்டிருக்கிறது. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். வெனிசுலாவுக்கு எண்ணெய் இருக்கிறது, அது எண்ணெயினுடைய மிகப்பெரிய தாயகமாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு வெனிசுலா தேவைப்பட்டது, இலங்கையிடம் அப்படி என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இலங்கை இருக்கிற இடம் என்பதே மிகப்பெரிய சொத்து என்று சொல்லலாம். அதாவது இந்த சமுத்திரத்தின் நடுவிலே, இந்த சமுத்திரத்தினுடைய நித்தலமாக இலங்கை இருக்கிறது. இந்த சமுத்திர அரசியலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இலங்கை யாராவது ஒரு மிகப்பெரிய ஒரு திடமான அரசுகளினுடைய செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவான ஒரு பிராந்தியமாக இருக்க வேண்டும். அந்த இந்த சமுத்திரத்தினுடைய அந்த பிராந்தியத்தை கைப்பற்றுவதற்காக இந்தியா, சீனா, அதே போல தற்போது அமெரிக்கா ஏற்கனவே இலங்கையினுடைய துறைமுகங்கள்ல, குறிப்பாக திருகோணமலை துறைமுகத்தின் மீது அமெரிக்காவுக்கு ஒரு கண் இருப்பது என்பது வரலாறு சொல்கின்ற உண்மை. எனவே அதற்காக கூட இலங்கையை அண்மிக்கலாம், இலங்கையை நாடலாம், இலங்கைக்கு சில வகையான அழுத்தங்களை கொடுக்கலாம். வெனிசுலா போன்றொரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இலங்கைக்கும் ஏற்படலாம் என்பதை பல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை. ஏற்கனவே சொன்னது போல இலங்கை உள்ளக ரீதியினாலும் சில சிக்கல்களுக்குள்ள இருக்கிறது, அதே போல பொருளாதார ரீதியிலாகவும் சில சிக்கல்களுக்குள்ள இருக்கிறது. எனவே தற்போது இந்த வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரோ அவர் மீது நிறைய வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கை மீதும் சில வழக்குகள் போடப்படலாம், சில பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம். இதன் மூலமாக ஏற்கனவே சொன்னது போலதான், ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் டாங்கிகளை கொண்டு வரமாட்டார்கள். அதுக்கு முன்னதான சில ஒரு தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு கையறு நிலைக்கு கொண்டு சில மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் அப்படி என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தது, சுட்டி காட்டியிருந்தது தான். சரி, இப்போது இலங்கைக்கான எச்சரிக்கை தொடர்பில் சில விஷயங்கள் உங்களிடம் சொல்லியாகிவிட்டது. அடுத்து ஈழத்தமிழர்களுக்கான செய்தி இதில் என்ன அப்படி என்பதை முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். அமெரிக்கா இலங்கையை கைப்பற்றினால் ஈழத்தமிழர்களுக்கு தமிழ் ஈழத்தை தந்து விடுமா? இப்படி ஒரு கேள்வி உங்கள் மனங்களுக்குள் எழலாம். தொடர்ந்து இந்த கேள்விக்கான பதிலை நிச்சயமாக காலத்தின் கைகளில் தான் விட வேண்டும். ஒரு கிசுவாக இருந்ததுன்னு சொல்லலாம். உலகப்போர் வந்து விடுமா, மூன்றாம் உலகப்போருக்கான ஆயுத்தமா அப்படின்னு சொல்லியெல்லாம் பலராலும் பல தருணங்களில் ஒவ்வொரு போரும் அமெரிக்கா சார்ந்து ரஷ்யாவோடு ஒரு முரண் ஏற்படுகின்ற போதெல்லாம் இந்த பேச்சுகள் எழுவதுண்டு. அதே போலதான் இந்த வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நிகழ்கின்ற இந்த அதிகார போட்டி அல்லது இந்த பெட்ரோலிய வளத்திற்கான போட்டி என்பது அடுத்த கட்டத்தில் உலக போருக்கான வழிவகை செய்யுமான்னு சொல்லி இப்போதே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக உலக போர் அப்படின்னு சொல்லி வந்தால் தேசத்தினுடைய எல்லைக்கோர்கள் மாறும், தேசத்துக்கான சில ஃபாரின் பாலிசிகள் மாறும், பல விஷயங்கள் எல்லாத்துலேயும் உலகமே நண்பர்கள் எதிரியாவார்கள், எதிரிகள் நண்பராவார்கள், நேச நாடுகள் எதிரி நாடுகளாகும், எதிரி நாடுகள் நேச நாடுகளாகும், ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்கும். இப்படி உலகத்தினுடைய கட்டமைப்பே ஒரு மாதிரியாக மாறக்கூடிய நேரத்தில் தேசிய பிரச்சனைகளுக்காக போராடுகிற இனங்கள் தமக்கான விடுதலைக்காக தயார் நிலையில் இருங்கள் அப்படின்னு சொல்லியும் சில அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய பதிவுகளில் பதிவிடுகிறார்கள். எதுவும் மாறலாம், அதாவது சில கோட்பாடுகள் ரீதியாக உறுதியாக இருந்தால் நமக்கான பல விஷயங்களை கேட்டு
பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான ஒரு நிலைமைக்கு நாம் நமது இனங்களை தகவமைத்து கொள்ள வேண்டும் அப்படி என்பது அரசியல்வாதிகளினுடைய ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்கிறது. இதற்கு அடுத்து முக்கியமாக ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2008ஆம் ஆண்டு இறுதியாக எடுத்துரைக்கப்பட்ட மேதகு அவர்களினுடைய உரை. இந்த உரையில எப்பவுமே ஒரு பின்புலத்தில் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். அதே போல 2008 மேதகு அவர்களினுடைய அந்த உரையினுடைய பேக்ரவுண்ட் பகுதியில் குறிப்பாக இலங்கையினுடைய திருகோணமலை பகுதியிலிருந்து ஒரு அம்புக்குறியை நாம் உற்று பார்க்கலாம். அந்த அம்புக்குறி மூலமாக ஏதோ ஒரு வெளிநாட்டு தலையீடு என்பதை தெளிவாகவே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வெளிநாட்டு தலையீடு ஏன் இலங்கைக்கு அமெரிக்கா மூலமாக இந்த திருகோணமலை துறைமுகத்துக்காக வரக்கூடாது என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழுகிறது. இதன் மூலமாக என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அங்கே ஏற்கனவே தீர்க்கதரிசி நடக்க போகின்ற 30 வருடங்களுக்கு பின்னதாக நடக்க போகின்ற பல விஷயங்களையே முன்னதாகவே தன்னுடைய எண்ண கருக்களிலேயே என்ன நடக்க போகிறன்றதுக்கான பல விஷயங்களை திட்டமிட்டவர் தான் மேதகு அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வகையில் 2008ஆம் ஆண்டு 2026 நிகழ போற சில மாற்றங்களை இலங்கைக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட அந்த பின்புறத்தில் அந்த பேக்ரவுண்டில் அவர் வைத்தாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாகிறது. தொடர்ந்தும் பல விஷயங்களை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம், பதிவு செய்திருக்கிறோம். இத்துணை நேரமும் இந்த காணொளிகளை பார்த்து உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்ததுக்காக நன்றிகள். மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.